செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 530 எம்எல்டி குடிநீர் அனுப்பும் பணி குறித்து அமைச்சர் ஆய்வு. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நாள்தோறும் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து சென்னை மக்களுக்கு குடிநீராக வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது கூடுதலாக மற்றொரு பைப் லைன்கள் அமைக்கப்பட்டு 530 எம்எல்டியாக குடிநீர் வழங்கும் பணி நடந்து வருகிறது. அதற்கான சோதனை ஓட்டமும் முடிவடைந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் அமைச்சர் நாசர் உள்ளிட்ட அதிகாரிகள் பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கத்தில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆய்வு செய்தனர். இதையடுத்து அமைச்சர் KN நேரு அளித்த பேட்டியில், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சென்னை குடிநீர் தேவைக்காக 280 எம்எல்டி தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், தற்போது புதிய இணைப்புகள் கொடுக்கப்பட்டு 530 எம்எல்டி சென்னைக்கும் அருகில் உள்ள நகரங்களான பூந்தமல்லி, ஆவடிக்கும் கொடுக்க தயார் செய்து உள்ளோம். பைப் லைன் முழுவதுமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், இதனை முதல்வர் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் கூறினார். இதனிடையில் செய்தியாளர் ஒருவர் அமலாக்கத்துறை பற்றி கேள்வி கேட்க, அதற்கு அமைச்சர் நேரு, அமலாக்கத்துறை சோதனை போகிறது வருகிறது, அதற்கு என்ன இப்போது குடிக்கிற தண்ணியை பத்தி பேசுப்பா, அமலாக்கத்துறை பற்றி எதற்கு என்று கேட்டார். செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும், ஏரியை சீரமைக்கும் பணி, ஏரியில் தண்ணீர் நிரம்பினால் கல் குவாரிக்கு போகும் வழியும் தயார் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார், பூந்தமல்லி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.